என்னதான் ஈஸ்வரியை தலையில் தூக்கி வச்சு பாக்கியா கொண்டாடினாலும் ஈஸ்வரி இந்த கதையுடைய ஒரு முக்கியமான வில்லி தான். அதை மாற்றி அமைக்க முடியவே முடியாது. அவங்க தாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. இப்போ இந்த ராதிகா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்த பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் 50லேருந்து 55% அவங்களுடைய பங்கும் இருக்குது. எந்த அளவுக்கு ராதிகாவுடைய அம்மாவோட பங்கு இருக்கோ அந்த அளவுக்கு இவங்களுடைய பங்கும் இருக்குது. வேணுனே யாருக்கூடயும் அட்ஜஸ்ட் பண்ணாமல் நேராக உள்ளே நுழைஞ்சோடனே ரூம் எடுத்துக்கிட்டதுலேருந்து யாரை பற்றியும் கவலைப்படாமல் திடீர்னு வந்து கமலாவை துரத்துறேன், ஏன்னா வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரே காரணத்துக்காக அவங்கள துரத்திட்டா யார் ராதிகாவை பார்த்துப்பா, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, தன் பிள்ளையை யார் பார்த்துப்பாங்க, அதை பற்றிலாம் கவலையே படல. அதில் சாப்பிடாமல் இருந்து பொறுப்பில்லாதனம்லாம் நிறைய பண்ணிட்டும் இருக்காங்க. இப்போ கடைசியில் ஆனால் இப்போவும் வந்து பாக்கியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து என்ன இருந்தாலும் என்னுடைய அத்தை மாதிரி வர முடியாது, என் அத்தை எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிறாங்க. ஆனால் அத்தை சப்போர்ட்லாம் பண்ணதில்லை. கடைசி வரைக்கும் வந்து பாக்கியா நீ பண்ணுறதெல்லாம் உருப்படாது விளங்காது அப்படின்னு வந்து நெகட்டிவான அபசகுணமான விஷயங்களை தான் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறாங்க பாக்கியா அப்படின்னா வந்து அவங்க அங்கே இருந்தாலும் வந்து அவங்களுக்கு எத்தனை நாள் தான் ஹோட்டல் சாப்பாடு கொடுக்குறதுன்னு தான் சாப்பாடை கட்டிட்டு போய் அவங்கள பார்த்துக்கிறது, இவங்க வீட்டுக்கு இவங்களும் ராதிகா வீட்டுக்கு அவங்களும் போகிறது.